எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியான டே தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாண நாள் தான். 11 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 12வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் பொரியல், முள்ளங்கி சாம்பார், ரசம், சாதம், அப்புறம் வீட்லேயே வந்து மெதுவடை பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, திண்டல் முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இதுதான் வந்து புதுசாக கட்டின அந்த ராஜகோபுரம். க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்புக்கு மேலெல்லாம் வந்து அந்த நிழல் கூட கட்டுவாங்க இல்லையா, அந்த வேலை வந்து போயிட்டு இருந்தது. அதனால் அந்த மெயின் டோர் வந்து க்ளோஸில் வச்சுருந்தாங்க. இந்த கோயில் வந்து பக்கத்துலேயே புதுசாக கட்டினது. அந்த சிவன், அம்மன், பைரவர் எல்லா சாமியும் இங்கே இருக்குது. அந்த கோயில் தான். அங்கே போய் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த தூணெல்லாம் வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது தான். போய் எல்லாம் பார்த்துட்டு அந்த பழைய படிக்கட் வழியாக வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கின்னு வந்து ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லைங்க, அமைதியாக இருந்தது. இருந்தாங்க, வரப்போக தான் இருந்தாங்க. ரொம்ப கூட்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து இடும்பர் சன்னதி கீழேருந்து ஏறும் இல்லையா, அங்கே இருக்கிறது. அப்புறம் சுற்றியும் வந்து அந்த சாரீ ஃப்ளீட் மாதிரியே வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அது ஒவ்வொரு டைமும் வந்து பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அந்த ஃப்ளீட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு மேலே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சிலையில் வச்சுருப்பாங்க இல்லையா முருகர், அவரையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே அங்கே வந்து உட்காந்துருந்துட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு கல்யாணம் இருந்ததுங்க. கல்யாணத்தையே நான் மறந்துட்டேன். முன்னாடி நாளே வந்து ரிசப்ஷன்னு எல்லாம் முடிஞ்சுது. காலையில் தான் வந்து பத்திரிக்கை பார்த்தோன்னா தெரிஞ்சுது, நேற்றே ரிசப்ஷன் முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி இன்றைக்கி மத்தியானம் விருந்து இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அந்த கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கேயும் வந்து சாதம், பச்சைப்பருப்பு குழம்பு, மோர் குழம்பு இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் வந்து டின்னர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தோம். பாப்பா வந்து எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நாங்கள் வந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோமா, அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே போகிறப்போ நம்ம மறுபடியும் விழுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து காலையிலையும், முக்கியமாக அண்ணா காலையும் சேர்ந்து விழுந்தா பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் கிளம்பியாச்சு. ஈரோடு போகிறதா தான் பிளானிங் இருந்தது. ஆனால் ஈரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த டைம்லலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க இல்லையா, வேலை முடிச்சுட்டு. அந்த டைம்லலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி குமாரபாளையம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரபாளையம் தான் வந்திருக்கோம். இயற்கை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும். ஒரு 2-3 டைம் வந்திருக்கோம். நல்லாயிருக்கும், ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே தான் வந்திருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, காலிஃப்ளவர் சில்லி, ப்ரான் ஃப்ரை சொல்லியிருந்தாங்க, காடை ஃப்ரை சொல்லியிருந்தாங்க, நூல் பரோட்டா, பட்டர் நானு, ரொட்டி சொல்லியிருந்தோம். எனக்கு வந்து ஒரே ஒரு பட்டர் நான் வச்சுட்டு முட்டை தோசை சொல்லியிருந்தேன். அப்புறம் முட்டை பணியாரம் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து முட்டை கிரேவி, அப்புறம் வந்து முட்டை ஃப்ரை சொல்லியிருந்தேன். முட்டை சில்லி சொல்லியிருந்தேன். இங்கே வந்து முட்டை தோசை வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் போன டைம் வந்தப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால் நான் அதுவே சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு நான்வெஜ்லாம் இறங்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் பாப்பாவும் மட்டும் முட்டை, அவங்கெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க. அம்மா, அவர், தம்பியெல்லாம் அவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து இதுதான் ஓகே, கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பன்னீர் சோடா சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பாயாசம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஈரோடு ஸ்டைலில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈரோடு ஸ்டைல்லாம் அது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இங்கே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருந்தது போன டைம் ட்ரை பண்ணப்போ. அதனால வந்து நான் வந்து பன்னீர் சோடா சொல்லியிருந்தேன். அவங்கெல்லாம் ப்ளூபெர்ரி சொல்லியிருந்தாங்க. இது குடிச்சிட்டு அங்கேயே வந்து ப்ளே ஏரியா இருக்குது. பாப்பாவும் தம்பியும் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் வந்து தம்பிக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப் இருக்குது. ஸ்கூலில் வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபீல்ட் ட்ரிப்காக. ஒரு மியூசியம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிஎஸ்டி காலேஜ்லேயும் அப்புறம் கேஸ் மியூசியம் சொல்லிட்டு ஒரு 2 இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் 6:45 வந்து ஸ்கூலில் இருக்கணும். அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் அவங்கள சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா 1 ஹவர்க்காவது விளையாடுவாங்க. இந்த டைம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு டைமே கொடுக்கலங்க.
கூட்டிகிட்டு வந்தாச்சு. காலையில் வந்து இந்த மாதிரி தான் எந்திரிச்சோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வீடியோ கேப்சர் பண்ண பாப்பா வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 5:15க்கே எந்திரிச்சு வந்து ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க என் கூட. ஸ்கூலுக்கு வந்து நான் தோசைக்கு இது சட்னி பண்ணித்தரேன் கண்ணு அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இல்லை எனக்கு தேங்காய் சாதம் தான் வேணும் அப்படின்னு அப்படி காலையில் சாப்பிட. மத்தியானம் வந்து ஸ்கூல்லேயே லஞ்ச் கொடுத்துட்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் காலையில் வந்து தேங்காய் சாப்பாடு கட்டி 2 பாட்டில் தண்ணி, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தோன்னே பாப்பா வந்து நானும் கொண்டு போய் அண்ணாவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து சாயந்தரம் கண்டினியூ ஆகுது. சாயந்தரம் வந்து தோட்டத்துக்கு கிளம்பியாச்சுங்க. தோட்டத்தில் வந்து கோழிக்கு எல்லாம் தீனி போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த குட்டி ஆள் வந்து எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பால் குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு தூக்குவாங்க, பால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேயே ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் அவங்களும் தான் கம்பெனி. அவள் தூக்க இது இறங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேரும் விளையாட அவளும் இறக்கி விட மாட்டேங்கிறா, அது ஒரு பக்கம் கத்துது. அதெல்லாம் ஒரு இவங்களெல்லாம் பார்க்குறப்போ, அந்த குழந்தைங்கள பார்க்குறப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் வரும் இல்லையா? ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அம்மா வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் கொண்டு போய் மாமத்தோட்டத்தில் வந்து அந்த பில்லு மேயறதுக்காக கட்டுறதுக்கு கொண்டு போயிருந்தாங்க. உள்ளேன்னா சும்மா விட்டுருவோம். இங்கே வந்து ஒரு ஆடை மட்டும் கட்டினேன்னா 2 ஆடும் வந்து எங்கேயும் போகாது, பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்துட்டு இருக்கப்போ பாப்பா வந்து எனக்கு தூரி எடுத்துக்கு விடுங்க, நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்ல, ஆட்டுக்குட்டி வந்து பக்கத்துலேயே அவள் தூரி ஆடுறதையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தது. ரொம்ப ஆசையாக இருந்தது அதெல்லாம். அது ஆட்டுக்குட்டி நெவரவே இல்லை, அது பாவமாக பார்த்துக்கிட்டே இருந்தது. நான் மடியில் வச்சு ஆடட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தா. ஆனால் அது நிற்கலை. அது ஆடுறப்போ கீழே இறங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்துருக்கப்போ மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வெயிலும் அடிக்குது, மழையும் தூறுது. ஆனால் கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கோழி இறகுலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வைப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது, கலர் கலராக இருக்கிறதெல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து வாழை மரம் வந்து அந்த வாழைக்காய் வந்து திரண்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வாழை மரத்துக்கு தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பூ பறிக்க வந்தாச்சு. ஏன்னா மழை வேகமாக வரங்காட்டி பூவெல்லாம் பறிச்சு எடுத்துடலாம். ஏன்னா சாயந்தரம் ஸ்கூலுக்கு வர போகணும்ல, 6 மணிக்கு வந்து ஸ்கூலில் இருக்கணும். அதனால் நாங்கள் 5:15க்கே கிளம்பணும் அப்படின்றனால பூவெல்லாம் கொஞ்சம் நேரமாக பொறிச்சாச்சு. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த வீடியோலாம் எடுத்தது பார்ப்பாங்க. சொன்னால் நம்புவீங்களா? அவரும் தோட்டத்தில் இருந்தார். அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி எடுத்தான்னா எனக்கே ஆச்சரியந்தான். இல்லை கண்ணு கை வலிக்கும்னா நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்போவே. எல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா நான் இவ்வளோ நேரம் உங்களை எடுத்தேன், நீங்கள் என்ன எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூக்குண்டா வாங்கிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தராக ரெடியாக ஆரம்பித்தாச்சு. ரெடி ஆகிட்டு வந்து பாப்பா உட்காந்து ஆட்டுக்குட்டிக்கு நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா. ஏன்னா தக்ஷன் இருந்தானா தக்ஷன் தான் பால் கொடுப்பான். இவள் பக்கத்தில் தான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பா. இன்றைக்கி அவன் இல்லை இல்லையா, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு வந்து அந்த கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு முடியல. ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சிருக்க முடியல, கை வலி எடுத்துக்கிச்சு. அம்மா என்னால் முடியல அப்படின்ட்டா. அந்த ஆட்டுக்குட்டியும் பால் குடிக்கிறதுக்கு வேறு அவசரம். அப்புறம் கடைசியாக நானே வாங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் அவள் மடியில் உட்கார வச்சு கொடுத்ததே பெரிய விஷயந்தான். அப்புறம் நான் வாங்கினோன்னே நெவந்து உட்காந்துக்கிட்டா. பார்த்துட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருக்கா. இந்நேரம் தக்ஷனாக இருந்தான்னா அவன் மடியை விட்டு இறக்கவே மாட்டான். இவனால் அவள் அதை பேலன்ஸ் பண்ணவே முடியல. அதனால் என்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டா. நாங்களும் வந்து ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கிறக்க எங்களுக்கு லைவ் லொக்கேஷன் வந்துருச்சு. வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த டைமுக்கு உண்டான மாதிரி நம்ம கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, லேட் ஆகிடுச்சுன்னா அவன் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு வந்தோன்னா ரொம்பலாம் ரஷ் இல்லைங்க. அப்போ தான் எல்லாம் ஒவ்வொரு பேரண்ட்ஸாக வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே கிரவுண்டில் ஃபுல்லாக எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை வந்து பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தா. இப்போ பார்த்துட்ருப்பீங்க, சிலம்பம் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து வாலிபால் இருந்தது. இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா பசங்கள்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தது இல்லை இல்லையா, நாம் பார்த்துருக்கிறது வேறு. ஏன்னா குழந்தையாக இருந்து பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் பார்த்துட்ருக்கப்போ இப்படி தான் ஓடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்தா. அதெல்லாம் பார்த்துட்ருக்கப்பவே பஸ் வந்து என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஃபர்ஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் 5th கிளாஸ் வரைக்குமே வந்து டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட் அந்த மாதிரி வந்து சேலம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இவங்கள வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு பஸ்ஸாக உள்ளே வர வர அந்த பசங்களோட சத்தம் இவ்வளோதான் இல்லைங்க, அவ்வளோ என்கரேஜாக, ஏன்னா அவ்வளோ டயர்டாகிருப்பாங்க, அவ்வளோ சவுண்டோடு கத்திட்டு வந்தாங்க. எல்லாம் கிளாப் பண்ணிவிட்டு அவ்வளோ சவுண்டு இருந்தது. இதில் தான் தம்பி வந்தாப்படி. அவன் எங்களையும் பார்த்துக்கிட்டான், எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் அவன் எங்களையும் பார்த்துக்கிட்டான். அப்புறம் வந்து வண்டி வந்து நிறுத்தி சொல்லிட்டாங்க, அங்கே இருக்க மாஸ்டர்லாம் வந்து, இல்லைங்க வண்டி விட்டு எல்லாம் இறங்கட்டும், நாங்கள் ஒரு அட்டெண்டன்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு பேரண்ட்ஸ் பக்கத்தில் வாங்க, அது வரைக்கும் பக்கத்தில் வராதிங்க, ஏன்னா பக்கத்தில் போய் நின்றுட்டேன்னா யாரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியாது, நீங்கள் அதனால் ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லோரும் நின்ன இடத்துலையே அப்படியே நின்னாச்சு. பசங்க ஒவ்வொருத்தங்களாம் இறங்கி அவங்களோட செக்ஷனாக இப்போ A to 5F வரைக்கும் இருக்கா, 5th A to 5th F வரைக்கும் இருக்குது. அதனால ஒவ்வொரு செக்ஷனாக உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து பஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த லைட் செட்டிங்கோடு வரப்போ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா போகிறப்போ ஃபுல் டான்ஸ் ஆமாம், அவ்வளோ டான்ஸ் ஆடிட்டு போயிருந்துருக்காங்க. ஆனால் வரப்பையும் அதே எனர்ஜியோட அவ்வளோ சவுண்டு இது பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு பஸ்ஸாக வரவும் நாங்கள் போய் கரெக்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து என்னென்ன பார்த்தா, இந்த பஸ்ஸில் வந்தியா, அந்த பஸ்ஸில் வந்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப இதாக கேட்டுட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். தம்பி வந்து நைட் சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு கேட்ட மாதிரி, பசிக்குது அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொங்கு புரோட்டாக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்து புரோட்டா வாங்கினோம், அவர் வந்து கோன் ரோஸ்ட் வாங்கியிருந்தார். அங்கேயே சாப்பிட வச்சு அம்மாவுக்கும் வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்படி தாங்க எங்கள் டே போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.